ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு அட்டகாசமான சுவையில் முட்டை குழம்பு எப்படி ரெடி பண்ணலாம். இதை ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். 5 வேக வச்ச முட்டை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 3 தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2 பச்சை மிளகாய் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கு. 4 ஸ்லைஸ் இஞ்சி, 4 பல் பூண்டு, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவு பிளாக் பெப்பர், கொஞ்சமாக புதினா இலை, மல்லி இலை, கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், 1 பட்டை, 2 பிரியாணி இலை, 1 ஸ்டார் அன்னாசி, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1 கடல் பாசி, 6 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு கடுகு. இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருக்க பட்டை வகைகளை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்து வதக்குனா ரொம்ப சீக்கிரமாகவே வதங்கிடும். இப்போ நம்ம லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கி விடலாம். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கின உடனே 2 பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். கூடவே இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து லைட்டாக வதக்கி விடலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்து கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியெல்லாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க மல்லி இலை, கருவேப்பிலை, புதினா இலை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த சூடு ஆறின அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இது ரெடி பண்ணணும். இப்போ முட்டையெல்லாம் இது கூட கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இது இங்கே தனியாக இருக்கட்டும். இப்போ நம்ம இன்னொரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த மசாலாவையும் இப்போ சேர்த்துக்கலாம். மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறமா நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடலாம். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம லைட்டாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க இந்த முட்டையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ எல்லாமே ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த டைமில் நம்ம கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கலாம். மல்லி இலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே அட்டகாசமான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது பூரி, சப்பாத்தி, பரோட்டா, ரொட்டி கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லோரும் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து வர்ற எல்லா வீடியோக்களையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.